ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ தான் ஜோகோல கிட்ட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஜான்வரி 30ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஜென்ரேட்டிங் ஆல் பாசிபிள் காம்பினேஷன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா. அந்த கொஸ்டினை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அதே செட்டில் கேட்ட இன்னொரு கொஸ்டினை தான் நம்ம இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் என்னோட கொஞ்சம் அந்த ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வரும். ஸோ ரெகுலராக பாருங்கள். இந்த ஜான் 30ல் கேட்ட எல்லா கொஸ்டினையுமே 1 by 1 நான் சால்வ் பண்ணி போடுறேன். மொத்தம் வந்து 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் ஒன்று இருக்குது. அதில் 1 போட்டாச்சு, மிச்ச 7ஐயுமே நான் போடுறேன். நீங்கள் யாராச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கூட எனக்கு அந்த லெவல் 2 கொஸ்டின்ஸ் லெவல் 3 கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். இது நம்ம எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, இனி வர வீடியோவில் எல்லாமே நாட் ஒன்லி ஜோகோ மட்டுமே வராது. அதை தவிர்த்து லீட் கோட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by 1 நான் சால்வ் பண்ணி போடுறேன். அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா ஜோகோவில் கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸுக்கு பத்தாது. அது ஜோகோவாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னாலே லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், கோட்ஷிப் அந்த மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்மில் போய் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லை அப்படின்னா முடியாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஃபைண்ட் அவுட் ஹவு மச் ப்ராஃபிட் கேன் பி மேட் இன் ஃபாரெக்ஸ் பை பையிங் அண்ட் செல்லிங் எ ஃபாரின் கரன்சி ஃபார் த கிவன் லோக்கல் கரன்சி ப்ரைசஸ் ஃபார் த ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டயத்துல ஒரு டிரான்சாக்சன் மட்டும்தான் அந்த 1 ஹவர்ல பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்லி 1 யூனிட் மட்டும்தான் வாங்க முடியும். அந்த டைம்ல 2 யூனிட்லாம் வாங்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு யூனிட்டை வாங்கினாங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டை செல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா அடுத்த யூனிட்டை வாங்க முடியும். அதுதான் அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 1 டிரான்சாக்சன், ஒன்று வாங்குறது இன்னொன்று செல் பண்றது. அதே மாதிரி அந்த டைம்ல ஒரே ஒரு யூனிட் தான் வாங்க முடியும். ரெண்டு யூனிட்லாம் வாங்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டேஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை போட்டு நீங்க குழப்பிக்கவே வேணாம். சும்மா ட்விஸ்ட் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஹவரா இருந்தாலும் டேவா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போறது கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல ஒரு அறைய மாதிரி கொடுத்துட்டு அதில் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்களேன். பையிங் அவர் 1, செல்லிங் அவர் 2, அதே மாதிரி பையிங் அவர் 3, செல்லிங் அவர் 5, அதே மாதிரி 7ல் வாங்குறாங்க 8ல் விற்கிறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் இதில் தான் நமக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் ஹவர் 1, செல்லிங் ஹவர் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று ஒரு ஹவர் பேஸில் இருக்கு. இப்போ ஒன்றாவது இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குறாங்க. அதுதான் ஹவர் 1. ஹவர் 1ல் வாங்கிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுது ப்ரைஸஸ்ன்னு இருக்கா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹவர்ஸ் அப்படின்னு நான் ஒன்று சும்மா டம்மியாக எழுதுறேன். இந்த 1வது ஹவர்ல வாங்குறாங்க. இது 2வது ஹவர். இது 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி 8 ஹவர்ஸ் இருக்கு. இதை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1ல் வாங்குறாங்க, 5ல் சேல் பண்றாங்க அப்படின்னு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3ல் வாங்கிட்டு 5ல் சேல் பண்றாங்க. அப்ப 3வதா இருக்கிற இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு 5வதா இருக்கிற இந்த இடத்துல சேல் பண்றாங்க. அப்போ என்ன ஏதோ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. இதுதான் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது 2 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா, 7 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டே இருக்கு. அதிகமாக போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம வந்து அதை சால்வ் பண்ணி நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளோட எய்ம்.
இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, 1 விட 5 பெருசா இருக்கு அப்படிங்கறனால சரி 1ல ஸ்டார்ட் ஆகி 2ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த இண்டெக்ஸை விட இந்த இண்டெக்ஸ் பெருசா இருக்கிறதுனால அவங்க இந்த இந்த ஹிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஆனா 3ஆவதா இருக்கிற இந்த ஸ்டாக்கை வாங்கி 5வது ஸ்டாக்ல தான் விற்கிறாங்க, அதாவது 5வது ஹவர்ல தான் விற்கிறாங்க. ஏன் 2வது ஹவர்லயே வாங்கிட்டு, அதாவது இந்த இந்த 2வது ஸ்டாக்கை வாங்கிட்டு அடுத்த ஹவர்லயே வித்தாலுமே கண்டிப்பா நமக்கு 1 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்க போகுது. இதெல்லாம் ரூபானே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சிருக்கோம். 1 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அப்போ ப்ராஃபிட் 4 ரூபா இருக்கும். அதே மாதிரி இந்த 3ஆவதா இருக்கிற அந்த ஹவரை என்ன பண்றாங்க அப்படின்னா வாங்குறாங்க, 2 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபா வித்தாலுமே 1 ரூபா ப்ராஃபிட் தானே. ஏன் அவன் தூக்கி 7ல விற்கணும்? அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துலயே பார்க்கும்போது 1 விட 5 பெருசு, அதை விட இந்த 7 பெருசுன்னா அவன் வச்சிருந்து 5 மணி நேரம் கழிச்சு வித்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்திருக்கும். ஆனா அந்த இடத்துலதான் நம்ம பண்ற சின்ன மிஸ்டேக். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அதாவது இது வந்து 0 இண்டெக்ஸ் பேஸ்ல வைக்காம நம்ம ஹவர் பேஸ்லயே வைப்போம். அதாவது இந்த பிரைசஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த 1வது ஹவர் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஹவரை விட சின்னதா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். 5 - 1 நமக்கு 4 அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், 1, 2ஐயும் பார்த்துட்டோம். அடுத்து 2ஐயும் 3ஐயும் பார்க்கணும். இந்த நம்பர் எடுத்துட்டு 2வது ஹவர்ல 5 ரூபாய்க்கு வாங்கி அடுத்து 3வது ஹவர்ல 2 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேலிடாவே இருக்காது. அப்ப என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி 1 by 1 நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துட்டே வரணும். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த இந்த நம்பரை விட இது பெருசா இருக்கான்னு பார்த்த மாதிரி இதை விட இது பெருசா இருக்கா அப்படின்னு பாக்குறோம், கண்டிப்பா இல்லை, அதனால அதை விட்டுரும். அதே மாதிரி என்ன பண்றோம், அடுத்து இந்த நம்பர் எடுத்து இதோட பெருசா இருக்கான்னு பார்க்கும்போது ஆமா இருக்கு அப்படிங்கறனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3வது ஸ்டாக்கு லெஸ் தென் 4th ஸ்டாக்கா இருக்கிறனால அப்போ என்ன கண்டிஷன் ட்ரூ ஆகனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 - 2 = 1 நமக்கு ஸ்டோர் ஆகும். அந்த 1 நம்ம எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா 3ல வாங்கி அடுத்து 7ல விற்கிறாங்க. இதே மாதிரி 1 by 1 பண்ணிட்டே போறாங்க. இதுதான் நம்ம ப்ராப்ளமோட லாஜிக். இதை நம்ம கரெக்டா சால்வ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்யூஷன் அப்படின்னு நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஜோகோன்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுல என்ன பண்றேன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை நான் கால் பண்றேன். இந்த மேக்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணணும் இந்த இடத்துல. அதாவது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா இந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, அந்த கண்டிஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடுக்குள்ள நம்ம கோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆயிடும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் போட்டு அதோட இனிஷியல் வேல்யூவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 அப்படின்னு நான் அசைன் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து 1 by 1 அப்படியே நான் ஐட்ரேட் பண்ணிட்டே போக வேண்டியது இருக்கும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ. நான் என்ன பண்றேன்னா அதையே நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன். 1ஆவதா இருக்கிற அந்த ஹவரை வாங்கி 2வது ஹவர்ல அவங்க சேல் பண்றாங்க. அதுதானே அவங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஹவர் 1ல வாங்கி ஹவர் 2ல சேல் பண்றாங்க. அப்போ நம்மளோட இங்க கண்டிஷன் படி என்ன பண்ணா 1 by 1 இருக்கிறதுக்காக ஒரு ஃபார் லூப் ஒன்று போட்டுக்கலாம். இன்ட்டு i = 0, i less than எது வரைக்கும் போகணும், இந்த பிரைஸோட டாட் லென்த் வரைக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பிரைஸ் டாட் லென்த் வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி லூப் முடிஞ்சோடனே ஐயோட வேல்யூ 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும். என்ன, இந்த பிரைசஸ் அப்படின்னு இந்த அரேவை வச்சிருக்கோம்ல, அந்த பிரைசஸ் ஆஃப்
ஐ பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ரைசஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்னா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த மேக்ஸ் ப்ராஃபிட்ல போயிட்டு நம்ம அந்த வேல்யூவை ஆட் பண்ணி வச்சிட வேண்டியதான். எதை? அந்த ப்ரைஸஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்னையும் இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு அதோட டிஃப்ரென்ஸை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க இந்த பாயிண்ட். இது ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்து ரிட்டர்ன் 0க்கு பதிலாக நம்ம அந்த மேக்ஸ் ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க ப்ராப்ளம். பார்க்குறது தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் 8 கொஸ்டின் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் 8 கொஸ்டின் கிடையாது. பார்த்துங்க, ஒன்று இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. 1 2 3 மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. 8 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன கொஸ்டினாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 அப்படிங்கிற இந்த அவுட்புட் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று த்ரோ பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 8 விட தாண்டி போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இடத்துல -1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் கரெக்டாக முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல +1 அப்படிங்கிற நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமே அரேயோட சைஸ் 8 இருக்குன்னா 7 வரைக்கும் தான் நமக்கு இந்த லூப் ரன் ஆகும். 7 + 1 போது 8ன்னு போகும்போது இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸில் போயிடும். அதுதான் நமக்கு அந்த எரர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, அவங்க கொடுத்த மாதிரியே டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நமக்கு அந்த ஆன்சர் நமக்கு அழகாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இந்த அரேவை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 5 5 10 8 இதை நம்ம போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். 5 5 10 8 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7 6 4 5 2 6 7 6 4 5 2 6 5 2 6 போட்டோன்னே 1 10 1 10. ஓகே, இப்போ இதையுமே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன வருதுன்னு பாருங்க. 19. அவங்க கேட்ட மாதிரியே பர்ஃபெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வருது. எப்படிங்க இது வருது? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக ஒரு டீபக் மட்டும் நம்ம போட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா டீபக் பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். இப்போ டீபக் மோடுக்கு மாற்றின உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ 0 வருது. 0th இண்டெக்ஸையும் 0 + 1 அதாவது 1ஐயும் 5ஐயும் பார்க்குது. கண்டிஷன் பெருசாக இருக்கா, 1 less than 5 இருக்கான்னு பார்க்குது. ஆமாம் இருக்குது. மேக்ஸ் ப்ராஃபிட்டில் போய் அதோட டிஃப்ரென்ஸை போட்டு வச்சிருது. 4ன்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐயோட வேல்யூ 1ன்னு மாறுது. 1ஐயும் 2ஐயும் பார்க்குது. 1 அதாவது 5 less than 2ஆன்னு பார்க்குது. கண்டிஷன் நமக்கு ஃபெயில் ஆகிடும், இதுக்குள்ளே வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஐயோட வேல்யூ 2ன்னு மாறுது. 2ன்னு மாற்றினோடனே இந்த இடத்த இதையும் செக் பண்ணி பார்க்கும். 2 less than 3ஆனு. ஆமாம் 3, கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை டிஃப்ரென்ஸ் எடுத்து அந்த மேக்ஸ் ப்ராஃபிட்டில் எடுத்து ஆட் பண்ணி வச்சிடுறாங்க. 5ன்னு மாறுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 3ன்னு மாறுது. இதடுத்து இந்த 2 வேல்யூ எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நமக்கு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். நமக்கு உள்ளே போய் அழகாக பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. அதாவது 3 விட 7 பெரிய நம்பராக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை ஆட் ஆகிடும். அது ரெண்டுத்துக்கு கேப் பார்த்தோன்னே 9 அப்படின்னு போய் உட்காந்துரும். அதுக்கு அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ 4ங்கும் போது 4வது இண்டெக்ஸில் 7ன்னு இருக்கும். அதை இதை எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். நமக்கு வேல்யூ பெருசாகவே இருக்காது. ஸோ நம்ம என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு மாறுது. 5வது இண்டெக்ஸில் 6 இருக்குது. 6ஐ விட இந்த 4 வந்து பெருசு கிடையாது. அப்போ அதுவுமே என்ன ஆயிடுதுன்னா ஸ்கிப் ஆகிடும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 6வது இண்டெக்ஸில் 4 இருக்குது. 4க்கு அடுத்த நம்பர் 5 இருக்குது. இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனோடனே இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அதுதான் நமக்கு இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸில் வச்சுருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டே 1லேயே வச்சுருக்கோம். 1 2 3 அந்த மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுட்டாங்க. 1ல் வாங்கி 2ல் விற்கிறாங்க. அதே மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு. இதுதாங்க அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. அவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். இது நல்லா நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் சந்திப்போம். தேங்க்யூ.